ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேபிஐ விசஸ் மெட்ரிக்ஸ். அதாவது கேபிஐனா என்ன? மெட்ரிக்ஸ்னா என்ன? கேபிஐயும் மெட்ரிக்ஸும் எப்படி ஒரு பிசினஸ் சக்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இந்த கேபிஐ மெட்ரிக்ஸ அனலைஸ் பண்றது மூலமா எப்படி நம்மளுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ கேபிஐங்கிறது ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிசினஸ்ல ஷார்ட் கோல்ஸ் இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸோடைய சக்சஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த கேபிஐ. மெட்ரிக்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம சென்ட் பண்ற ஒரு கேம்பெயினோ அல்லது ஒரு ப்ரோக்ராமோ, அதாவது ஒரு ஒரு சின்ன ஸ்மால் கோல் பேசிஸ்ல, அதாவது ஒரு சின்ன கோல்ஸ் இருக்கும் ஒரு பிசினஸ்க்கு. அந்த பிசினஸோட ஸ்மால் கோல்ஸ்க்கு பூர்த்தி பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு கேம்பெயினோ ஒரு ப்ரோக்ராமோ சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமோ கேம்பெயின்கோ உள்ள சக்சஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ் போவோம். மெட்ரிக்ஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெப்சைட் வச்சிருக்கேன். என்கிட்ட பிளாக்ஸ் நிறைய நான் ரைட் பண்ணி போஸ்ட் பண்றேன் வெப்சைட்ல. ஸோ இப்போ நான் ஒரு 1000 1000 பேருக்கு சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நியூஸ் லெட்டர். ஓகேங்களா? ஒரு நியூஸ் லெட்டர் இமெயில் வந்து ஒரு 1000 பேருக்கு நான் வந்து சென்ட் பண்றேன். இந்த 1000 பேருக்கு சென்ட் பண்றதுல எத்தனை பேர் ஓபன் பண்ணாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் ஓபன் பண்ணதுல இருந்து கிளிக் பண்ணாங்க, அதுல எத்தனை பேர் சாஃப்ட் பவுன்ஸ், எத்தனை பேர் ஹார்ட் பவுன்ஸ், இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமோடைய சக்சஸை வந்து நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னா அது மெட்ரிக்ஸ். இதுல வந்துட்டு சென்டுன்னு இருக்கும். சென்டுக்கும் டெலிவர்டுக்கும் கொஞ்சம் பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்டுங்கிறது வந்துட்டு இப்போ நான் 1000 பேருக்கு சென்ட் பண்றேன் பாத்தீங்களா, இது வந்து என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் 1000 பீப்புள். இப்போ 1000 வந்து எனக்கு வந்து சென்டு. ஓகேங்களா? இதுல எத்தனை இமெயில் ஐடியோடைய ரிசீவருக்கு இது போணுச்சோ, இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 பேர் சாஃப்ட் பவுன்ஸ் ஆயிருப்பாங்க, ஒரு 10 பேர் ஹார்ட் பவுன்ஸ் ஆயிருப்பாங்க. அப்போ வந்து இந்த 50 பேர் போயிருச்சா, திருப்பி 950 தான் போயிருப்பாங்க. அதாவது ரிசீவரோட மெயில் பாக்ஸுக்கு ரிசீவ் ஆனது. ஸோ அவங்க வந்துட்டு டெலிவர்டு. ஸோ ரிசீவரோட மெயில் பாக்ஸுக்கு போனாதான் அது வந்து டெலிவர்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஓப்பன் ரேட் உங்களுக்கே தெரியும். ஒரு மெயில வந்து இப்போ 1000 பேர்ல எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பெர்சன்டேஜ்ல எடுத்தீங்கன்னா ஓப்பன் ரேட்டு. எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அது கிளிக் ரேட்டு அவுட் ஆஃப் 1000க்கு. அதே மாதிரி கிளிக் டு ஓப்பன் ரேட்டுங்கிறது இப்போ 1000 பேர்ல 500 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1000 பேர்ல வந்து 500 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கிளிக் டு ஓப்பன் ரேட். ஓகேங்களா? சாஃப்ட் பவுன்ஸ் ஹார்ட் பவுன்ஸ் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இது எவ்வளவு தூரம் ஒரு இமெயில் டெலிவரபிலிட்டிய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அதை நான் கார்ட்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரோக்ராமோடையோ அல்லது ஒரு கேம்பெயினோடையோ சக்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுதான் மெட்ரிக்ஸ். ஆனா அந்த ப்ரோக்ராமோ கேம்பெயினோ நம்ம சென்ட் பண்றது ஒரு பிசினஸோடைய ஒரு ஒரு சின்ன சின்ன கோல்ஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காகத்தான் நம்ம அந்த மெயிலே அனுப்பியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுலயே நம்ம நியூஸ் லெட்டர் இமெயில் அனுப்பியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த நியூஸ் லெட்டர் இமெயிலே எதுக்கு, நம்மளுடைய வெப்சைட் டிராஃபிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது ஒரு விதமான சின்ன கோல் நம்மளுடைய பிசினஸ் பேசிஸ்ல. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த வெப்சைட் டிராஃபிக் வந்து இப்ப இதனால எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த 1000 பேர் சென்ட் பண்ணதுல எவ்வளவு வந்து அந்த 1000ல வந்து இப்போ ஒரு 500 பேர் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் ஓபன் பண்ணி 500 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 500 பேர் வந்து நம்ம டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கேபிஐல நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 500 கிளிக் பண்ணாங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து கேபிஐ சக்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன சக்சஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். இதே வந்துட்டு இப்போ நான் ஒரு நர்ச்சர் ப்ரோக்ராம் ரன் பண்றேன் அல்லது ஒரு ஒரு ட்ரிகர் கேம்பெயின் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஒரு அந்த ப்ரோக்ராமோட சக்சஸே வந்து 5-6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் உள்ளதே நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில போய் அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அவன் டிரான்ஸ்ஃபர் கிரெடிட் இருந்துச்சுன்னா அது பண்ணணும். அப்படி இல்லைன்னா இஎஸ்எல் முடிக்கணும், இங்கிலீஷ் சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா?
ஸோ அதுக்கடுத்து அவன் வந்து ஃபண்டிங் வந்து டிக்ளேர் பண்ணணும், அதாவது காலேஜ் ஃபீஸு. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவன் வந்து ஆன்லைன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். ஆன்லைன் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ இதுல பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டெப் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு 6 ஸ்டெப் வந்து சக்சஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 6 சக்சஸ் ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். சின்ன சின்ன சக்சஸ் ஸ்டெப்பா. அதாவது இப்போ ஒருத்தன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மெயில கிளிக் பண்ணி ஒரு இமெயில் இருக்கு. இந்த இமெயில இப்போ ஒரு பெர்சன் கிளிக் பண்ணி அவன் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டு விட்டுட்டான் அப்படின்னா, இந்த கேபிஐல வந்து இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்சஸ் வந்து 1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா ஸ்டெப்பையும் பண்றேன் அப்படின்னா, இந்த எல்லா ஸ்டெப்புக்கும் ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆயிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து கேபிஐ. அதாவது அந்த சக்சஸ் ஐடென்டிஃபையர், நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து எவ்வளவு பேர் அந்த கேம்பெயின் மூலமா பண்ணியிருக்காங்க அல்லது அந்த இமெயில் மூலமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த கேபிஐ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஹ் அதாவது நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல வந்து எத்தனை பேர் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்றது கேபிஐ. அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பேசிஸ்ல நம்ம வந்து கேம்பெயினோ இமெயிலோ சென்ட் பண்ணுவோம். அந்த சென்ட் பண்ற கேம்பெயினோ அந்த ப்ரோக்ராமோ வந்துட்டு அதிலோடைய சக்சஸை கண்டுபிடிக்கிறது தான் மெட்ரிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை யார் பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி அல்லது ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.